हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब है। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। जिरगांव जागीर को भी ढाने वाले हैं, औरत की आजादी का अलम लाने वाले हैं। घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं, मेहनत के नए कायदे बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। तशद्दुद से भी अब लड़ने वाले हैं, नया निज़ाम इश्क भी बनाने वाले हैं। जिस छत के नीचे कातिल साथ रहते हो, अब उन छतों को हम गिराने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब है। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। इत्तेसाद को गिराने वाले हैं, गाने वाले हैं। हम तब्दादी तकसीम को गिराने वाले हैं, हम समाजी इंसाफ को लाने वाले हैं। हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं, कौमी बराबरी को हम लाने वाले हैं। मेहनत कशों के राज को बनाने वाले हैं, हम इनकलाब जिंदाबाद गाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब है। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। जबर का निज़ाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम बिदर शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, 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 हम इनकलाब हैं। சாந்தி ஒழுக்கத்தின் திருவிழா. இதில் ஒரு தீவிர புரட்சி. இந்த பட்டியினுடைய இறுதி நாள் இது. 108வது நாள். வானினுடைய தேதி 14/4/1983. பைபிள், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், குரான் இந்த இரண்டிலேயுமே ஒரு கதை வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. த 7 men ஆஃப் கேவ்ஸ், ஒரு குகையிலிருந்த 7 மனிதர்கள். கிறிஸ்டியானிட்டியினுடைய அனுசாரமாக ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டு 250 வருடங்களுக்கு பிறகு தீசியஸ் என்ற பெயருடைய ஒரு அரசர் இருந்தார். ரோமில் அவர் ஆட்சி செய்து வந்தார். அவர் கிறிஸ்துவர்களாக ஆகி கொண்டிருந்தவர்கள், கிறிஸ்துவ தர்மத்தை கடைபிடித்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே தண்டனை கொடுத்து கொண்டிருந்தார். யார் கிறிஸ்துவ தர்மத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தண்டனை கொடுக்கப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஒரு 7 பேர் பிடிக்கப்பட்டார்கள். 7 பேருமே புரட்சியாளர்களாக இருந்தார்கள், அதாவது ஜீசஸை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த 7 பேருமே அங்கிருந்து தப்பித்து சென்றார்கள். ஓடி ஓடி கடைசியில் ஒரு குகையில் நுழைந்தார்கள். ஒவ்வொருவரும் அவ்வளவு சோர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு எப்பொழுது தூக்கம் வந்தது என்றே தெரியாது, தூங்கிவிட்டார்கள். இது கிறிஸ்துவ தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதை விஷயம். இஸ்லாம், அதாவது குரானில் சூரா நம்பர் 18
ஆயத் நம்பர் 26 அதிலும் அப்படி காண்பிக்கப்பட்டுள்ளது. 7 பேர் இருந்தாங்க. அவர்களோடு ஒரு நாயும் கூட இருந்தது. அவர்கள் துரோகி என்று அறிவிக்கப்பட்டு துரத்தப்பட்டார்கள். அரசுக்கு எதிரானவர்கள் என்று அறிவிக்கப்பட்டார்கள். எனவே இவர்கள் தப்பித்து ஒரு குகையில் தஞ்சமடைந்தார்கள். இந்த ராஜாவுக்கு தெரிய வந்தது இந்த குகைக்குள் தான் அவர்கள் நுழைந்தார்கள் என்று. எனவே அந்த குகையை அடைத்து விட்டார்கள். அவர்கள் உள்ளுக்குள்ளேயே இறந்து போகட்டும் என்று அடைக்கப்பட்டார்கள் குகையிற்குள்ளேயே. அதிகாலையில் அந்த 7 பேருமே எழுந்திருந்தார்கள். பார்த்தாங்க, எல்லாருமே ரொம்ப மெலிந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு ரொம்ப பசித்தது. ஒருவர் எல்லோரையுமே எழுப்பி விட்டார்கள். இரவு தூங்கினார்கள். மறுநாள் காலையில் எந்திரித்தாங்க. பிறகு எப்படி இப்படி மெலிந்தவர்களாக ஆனார்கள் என்று தெரியல. அந்த குகை அடைக்கப்பட்டிருந்தது. அதை திறந்தார்கள். வெளியே சீசன் மாறி இருந்தது. பெரிய மாற்றம் தென்பட்டது வெளி உலகத்தில். ஒருவரை மட்டும் அனுப்பினார்கள். நீ பஜாருக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. வெளியே சிப்பாய்கள் அலைந்து கொண்டிருக்கலாம். மாட்டிக்கொண்டால் மீண்டும் சிலுவையில் அறைந்து விடுவார்கள். எனவே மறைந்து ஒளிந்து செல்ல சொல்லப்பட்டார். அவர் நகரத்துக்குள் நுழைகிறார். அந்த நகரத்தை பார்த்ததும் இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நகரத்தினுடைய வாசலிலேயே சிலுவையினுடைய சின்னம் இருந்தது. அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. முதலில் சிலுவையினுடைய சின்னம் இருந்தாலே சிறையெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் எதிர்ப்பாளர்களாக, துரோகிகளாக கருதப்பட்டார்கள். பிறகு இன்னும் ஊருக்குள் நுழையும் பொழுது சர்ச்சு வேற இருந்தது. இந்த சர்ச்செல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அங்கே பாதிரிமார்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு இடத்திலும் கிறிஸ்டியானிட்டி இருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் சிலுவை இருந்தது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவர் கையில் ஒரே ஒரு சிறு பைசா இருந்தது. ஒரு நாணயம் இருந்தது. அந்த நாணயத்தை கொடுத்து ரொட்டி கேட்டார். அந்த கடைக்காரருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அந்த கடையினுடைய பின்வாசல் வழியாக அந்த கடை முதலாளி சென்றார். கொஞ்சம் காத்திருக்கும்படி சொல்லிவிட்டு பின்னால் சென்றார். நிதி அமைச்சரிடம் நேராக போகி காண்பிக்கின்றார். எனக்கு இந்த நாணயம் கிடைத்தது. ஒரு மனிதன் இதை கொண்டு வந்தான். இந்த நாணயம் இந்த காலத்துக்கானதே கிடையாது. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன் உள்ளது. அவசியம் எங்கேயோ திருடப்பட்டிருக்க வேண்டும். அது தங்க நாணயமாக இருந்தது. அந்த சிப்பாயி உடனே கொண்டு வந்தவரை பிடித்து கொண்டு சென்றார். கைது செய்து விசாரணை செய்தார்கள். இந்த நாணயம் ஏது உனக்கு? எங்கிருந்து வந்தாய் என்று. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நேற்று குகைக்குள் சென்றோம். காலையில் எழுந்தோம். பசி எடுத்தது, வந்தோம். பிறகு கேட்குறாங்க, நீ யாருன்னு கேட்குறாங்க. தன்னை பற்றிய விவரங்களை எல்லாம் சொல்கிறார் அந்த மனிதர். அந்த 7 பேரில் ஒருத்தர், ஒரு வயோதிக மனிதர் இருந்தார். அவர் அடையாளம் கண்டு கொண்டார். இந்த சம்பவம் நிகழ்ந்து 300 வருடம் ஆகிவிட்டது. டிசிஎஸ் என்ற அரசர் இருந்த காலம் அது. எவ்வளவு பழைய காலம். அந்த காலத்தில் இருந்த மக்கள் அவர்களுடைய குழந்தைக்கு குழந்தை, அதாவது அவருடைய பரம்பரையில் வந்தவர் கண்டு கொண்டார்கள். இந்த 7 மனிதர்களும் உள்ளே சென்று 300 வருடம் ஆகிவிட்டது. இறைவன் அவர்களை அப்படி 300 வருடம் தூங்க வைத்திருந்தார் என்று பைபிளிலும் குரானிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் எவ்வளவு பேர் இறந்திருப்பார்கள், அது இறைவனுக்குத்தான் தெரியும். ஆனால் இந்த 7 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். இறைவனுடைய கண்ணின் மணியாக ஜொலித்து கொண்டிருந்தார்கள். இது முகமது பைகம்பருக்கு முந்தைய கதை. ஏனெனில் முகமதருக்கு முன்பு பல பைகம்பர்கள் வந்திருந்தார்கள், இறை தூதுவர்கள் வந்தார்கள். அவர்களில் ஈசா மசீபி கூட ஒரு இறை தூதுவர். ஆக அந்த ஒரு இரவில் எத்தனை நாட்கள் கடந்து போயிருக்கின்றன? 300 வருடங்கள் கடந்து போயிருக்கின்றன. எங்கு கிறிஸ்துவத்திற்கான எதிர்ப்பு இருந்ததோ அங்கு கிறிஸ்துவத்தினுடைய ஆட்சியே ஏற்பட்டிருந்தது. இப்பொழுது அங்கு சர்ச் இருக்கிறது, பாதிரியார்கள் இருக்கிறார்கள், போப்பாண்டவர்கள் இருக்கிறார்கள். யாருக்கு எதிர்ப்பு நடந்ததோ அவர்களுக்கு மிகவும் கவனமாக மதிப்புடன் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அந்த தப்பித்து சென்ற 7 பேரில் ஒருவர், என்னுடைய வீடை நான் பார்க்க வேண்டும், உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவர் தெருவை காண்பிக்கின்றார், ஒரு வீட்டை காண்பிக்கின்றார். அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து ஒவ்வொரு அறையாக திறந்து செல்லுகின்றார். அங்கு பெட்டிகளை திறக்கின்றார். இப்படி ஒவ்வொன்றாக திறந்து அவர் காண்பிக்கின்றார், பார்க்கின்றார். இதை பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக ஆகிவிட்டது. 300 வருடத்திற்கு முன்பு நடந்த சம்பவம் அது நேற்று நடந்தது போல இவருக்கு அனுபவமாகி இருக்கிறது. இந்த 300 வருடத்தில் என்னென்னவெல்லாம் நிகழ்ந்து விட்டது. இப்படி ஒரு கதை வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டியானிட்டியிலும் இருக்கிறது, குரானிலும் கூட இருக்கிறது.
இன்றைக்கு இருந்தது ஒரு உலகம், இரவில் தூங்கி மறுநாள் எழுந்ததுமே வேறு உலகம் ஆகிவிட்டது. இந்த அற்புதம் எப்படி நிகழ்ந்தது? இதை இறைவன் மட்டுமே அறிவார், வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இப்படி கதை உள்ளது குரானில். இந்த உலகமும் கூட அப்படி ஒரு நாள் மாறிவிடும். ஒரு நாள் நாம் இரவு தூங்குவோம், அடுத்த நாள் விழிப்படைந்தால் சத்தியுகம் வந்திருக்கும். தெரியாது எப்பொழுது வந்தது என்று. அடுத்த நாள் எழுந்து பார்த்தால் தேவதைகள் இருப்பார்கள், மாளிகைகள் இருக்கும். நாம் எந்திரிச்சு பார்ப்போம், 5 மணிக்கு கிளாஸுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வகுப்பு, என்ன கிளாஸ், என்ன முரளி, என்ன அமிர்த வேலை, எல்லாம் ஆச்சரியமாகிவிடும். நாம் தேடிக்கொண்டிருப்போம். நாம் இங்கே இருக்கும் பைசாவை எடுத்துக்கொண்டு செல்வோம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா கேட்பாங்க, நீங்கள் எந்த உலகத்திலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆக இந்த சிருஷ்டியே மாறி இருக்கும், மாறிவிடும். புது உலகம் வரும், புதிய ராஜ்யம் ஏற்படும், புதிய மனிதர்கள் இருப்பார்கள், புதிய சமஸ்காரம் இருக்கும், புதிய சட்டம் இருக்கும், புதிய பரம்பரை இருக்கும். எல்லாமே புதியதாக இருக்கும். ஆக இன்று நாம் நுழையப் போவது எங்கே, பிரவேசிக்கப் போவது எங்கே? புதிய உலகத்தில். 1 ஜனவரி 2035 வருடம். இன்றைக்கு முரளியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை அல்லது டியூட்டி என்னது? ஃபியூச்சர் நியூஸ் ரிப்போர்ட், எதிர்காலத்தினுடைய செய்தி அறிக்கை. நாம் புதிய உலகத்திற்குள் நுழைந்து விட்டோம். அங்கு அந்த புதிய உலகத்தில் என்ன நடக்கின்றது, அந்த எதிர்கால செய்தி அறிக்கையை வழங்க வேண்டும். அந்த உலகத்தில் ஆன்மீக ரூபத்தில் முற்றிலுமாக மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அந்த உலகம் எப்படி இருக்கும் என்று செய்தி அறிக்கையில் கூற வேண்டும். 1 ஜனவரி 2035, ஜனவரி 1 தேதி 2035. இந்த தேதியில் செய்தித்தாள் வந்திருந்தால் அந்த செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருந்திருக்கும். இன்றைக்கு நம்முடைய நிருபராக, ரிப்போர்ட்டராக இருப்பவர் சுசில் பாய். அவர் கூறுவார் எதிர்கால செய்தி அறிக்கையை பற்றி. 2035 உலகத்தில் சாந்தியினுடைய புதிய யுகம். நமஸ்கார தோழர்களே, இன்றைக்கு உங்கள் முன்பு எதிர்கால செய்தியினுடைய ரிப்போர்ட் கொடுக்க வந்திருக்கின்றேன். உலகத்தில் அமைதியினுடைய புது யுகம் 2035. பொன் யுகம் ஆரம்பமானது. ஜனவரி 1, 2035 மவுண்ட் அபுவிலிருந்து செய்தி வழங்கப்படுகின்றது. தேசங்களின் எல்லைகள் அழிக்கப்பட்டு விட்டன. எல்லா விதமான மோதல்கள், குழப்பங்கள் சமாப்தியாகிவிட்டன. முழுமையாக மனித குலத்தில் அமைதியும் தெய்வீகமும் ஏற்பட்டுவிட்டது. முழு மனித குலமும் ஒற்றுமை, அமைதி, தெய்வீக ஞானத்தை தனதாக்கி இருக்கிறார்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பொன் யுகம் இப்பொழுது நிகழ்காலமாகிவிட்டது, உண்மையாகி கொண்டிருக்கிறது. அமைதி, சத்பாவனை, நல்ல உணர்வுகள், நல்ல எண்ணங்கள் நிறைந்த புதிய உலக ராஜ்யம் ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. முதலில் உலகாய சட்டங்கள் மூலமாக அரசு இயங்கிக் கொண்டிருந்தது, ஆட்சி நடத்தப்பட்டு வந்தது. இப்பொழுது ஞானி மற்றும் சுயநலமற்ற ஆத்மாக்கள் சத்தியம் மற்றும் அன்பின் மூலமாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். பல கலாச்சாரங்கள், பண்புகள், பழக்க வழக்கங்கள் கொண்ட தேசங்களுக்கு நடுவே இருந்த சுவர்கள், அதாவது எல்லை சுவர்கள் அழிக்கப்பட்டுவிட்டன. மொத்த மனித குலமும் இப்பொழுது ஒரு ஆன்மீக குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது முழு உலகத்திலும் எந்த ஒரு சுயநலமுடைய வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலும் நடக்கவில்லை. பதிலாக ஒருவருக்கொருவர் சகயோகியாக, அதாவது ஒத்துழைப்பு தரக்கூடியவராக, உதவக்கூடியவராக, தெய்வீக குணங்கள் நிறைந்தவராக தங்களுடைய கொடுக்கல் வாங்கலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எந்த ஒரு நீதிமன்றங்களோ அல்லது காவல் நிலையங்களோ முற்றிலுமாக இல்லாது போய்விட்டது. காரணம், ஒவ்வொரு ஆத்மாக்களும், அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய உண்மை ஆத்மீக தெய்வீக குணங்களில் வெளிப்படைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். இவர்களுடைய கர்மம் முற்றிலும் தனித்துவம் நிறைந்ததாக இருக்கிறது. கர்மத்தினுடைய சித்தாந்தத்தை உணர்ந்திருப்பதால் இங்கு சட்டங்களுக்கான, சட்ட புத்தகங்களுக்கான அவசியம் எதுவுமே இல்லாமல் ஆகிவிட்டது. விஞ்ஞானத்தால், பல்வேறு ஆராய்ச்சிகளால், மனிதர்களினுடைய செயல்பாடுகளால் மாசுபட்டிருந்த இந்த இயற்கையானது இப்பொழுது முற்றிலும் தூய்மையானதாகிவிட்டது, சொர்க்கமாக ஆகி கொண்டிருக்கிறது. மனிதர்கள் இயற்கையோடு இணைந்து ஒன்றுபட்டு அதை தூய்மையோடு பயன்படுத்த பழகி வாழ கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
சுய லாபத்திற்காக இயற்கையை சீரழிக்கக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளும் முடிந்துவிட்டன. ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் பொருட்டும் ஒருவருக்கொருவர் முன்னேற வைக்கும் பொருட்டும் வாழ்க்கை ஒரு அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. நகரங்கள் முழுவதும் இப்பொழுது பசுமை நிறைந்ததாகிவிட்டது. இயற்கையோடு ஒன்றி இயைந்து வாழக்கூடிய மனிதர்கள் ஆகிவிட்டார்கள். தெய்வீக குணங்கள் நிறைந்த பரிஸ்தாக்கள் உதயமாகிவிட்டார்கள். அநேக ஆத்மாக்கள் தன்னுடைய ஆழமான ஆத்மீக புருஷார்த்தத்தின் மூலம் கர்மாதித்த நிலையை அடைந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் பூரண ரூபத்தில் பவித்திரமானவர்களாகிவிட்டார்கள். மேலும் விகாரங்களிலிருந்து முக்தி அடைந்து விட்டார்கள். இந்த ஆத்மாக்கள் இப்பொழுது தேவதைகளுக்கு சமமாக தெய்வீக பிரகாசம் நிறைந்தவர்களாகி கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தூண்டுதல் அளிப்பவர்களாக, வழிகாட்டக்கூடியவர்களாக, முன்னோடிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் பல லட்ச ஆத்மீக இயக்கங்களில் ஒன்றான பிரம்மா குமாரிகள் இயக்கம் இதனுடைய தலைமையகம் மவுண்ட் அபுவில் நிலைத்திருக்கிறது. இது முதலிலேயே தன்னுடைய எதிர்கால வாக்கியமாக, எதிர்கால கணிப்பாக கூறியிருந்தது, இந்த உலகம் மாறும், பொன் உலகமாக மாறும். இது பிரம்மா பாபாவினுடைய தெய்வீக திருஷ்டியாகவும் இருந்தது. இப்பொழுது அது உண்மையாகவே நடைமுறையாகவே ஆகிவிட்டது. அவர் மூலம் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஞானத்தினால் முழு உலகத்திலும் ஆத்மாக்கள் தங்களுடைய தெய்வீக குணங்களை, சொரூபத்தை பெற்றுவிட்டார்கள். தெய்வீக உலகத்திலிருந்து அந்திம சந்தேசாக, கடைசி செய்தியாக பாப்தாதாவிடமிருந்து கிடைத்திருப்பது, குழந்தைகளே, மாற்றத்திற்கான காலம் முடிவடைந்து விட்டது. நீங்கள் மாயாவை வெற்றியடைந்து விட்டீர்கள். தங்களை பவித்திரமாக்கிக் கொண்டீர்கள். இப்பொழுது உங்களுடைய புது உலகத்திற்கு நீங்கள் அதிகாரி ஆகிவிட்டீர்கள். உங்களுடைய ராஜ்யத்திற்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இது சத்தியமான, அனந்தமான, தெய்வீகம் நிறைந்த பூமியாகும். உங்களது மகான் ஆத்மீக யாத்திரை நிறைவு பெற்றுவிட்டது. இப்பொழுது இந்த உலகம் சொர்க்கத்தின் பிரத்யக்ஷ பிரதிபிம்பமாக ஆகிவிட்டது. சக்கரம் தன்னை பரிவர்த்தனை செய்து கொண்டது, மாற்றம் செய்து கொண்டது. சத்தியுகத்தினுடைய கதவுகள் பூரண ரூபமாக திறந்துவிட்டன. பொன்மயமான யுகத்தில் உங்களுக்கு வரவேற்புகள். சத்தியத்தின் தெய்வீக பூமியில் உங்களுக்கு வரவேற்புகள். ஓம் சாந்தி. இப்பொழுது குகைக்கு வெளியே வந்து பாருங்கள், வெளியே என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஓம் சாந்தி. எதிர்கால உலகத்தினுடைய செய்தி அறிக்கை. இது ஒரு எடுத்துக்காட்டுக்கான ஒரு ரிப்போர்ட்டு. பிரம்மா பாபா என்ன சொல்லியிருந்தாரோ, மவுண்ட் அபுவில் எதிர்கால வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது. பிரம்மா பாபா என்ன கூறியிருந்தாரோ அது நடந்துவிட்டது. மவுண்ட் அபுவில் எந்த ஒரு எதிர்கால கணிப்பு கூறப்பட்டிருந்ததோ அது நடைமுறையாகிவிட்டது. பாப்தாதா என்ன ஒரு தூண்டுதல் கொடுத்து கொண்டிருந்தாரோ அது எல்லாமே இப்பொழுது நடைமுறையாகிவிட்டது. என்ன ஒரு புருஷார்த்தம் செய்திருந்தீர்களோ அதற்கான பலன் இப்பொழுது கிடைத்துவிட்டது. இப்படி ஒரு நியூஸ் ரிப்போர்ட் உருவாக்கணும். இந்த நியூஸ் எப்படி இருக்கணும்? 2035 ஜனவரி 1ஆம் தேதி அங்கிருந்து கொண்டு நாம் இந்த செய்தி அறிக்கையை கொடுக்க வேண்டும். 10 வருடங்களுக்கு பிறகு உலகம் மாறிவிட்டது. எல்லாம் புதியதாக தென்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு எவ்வளவு உழைப்பு செய்யப்பட்டுள்ளது? இன்றைய முரளியினுடைய கேள்வி, சிறகுகள் தயாராகிவிட்டனவா அல்லது சிறகுகள் இன்னும் நூல்களில் மாட்டிக்கொண்டு இருக்கிறதா? இன்றைக்கு முரளியில் கூட 3 விஷயங்கள் பாபா கூறியிருக்கிறார். ஒன்று சுதந்திரத்தா, சம்பூர்ண சுதந்திரத்தா. இரண்டாவது அச்சல், அசைக்க முடியாத ஸ்திதி. 83வது முரளி ஏப்ரல் முரளி, 14வது தேதிக்கான முரளி. மவுண்ட் அபுவில் என்ன நடந்தது? மிகப்பெரிய புயல் வீசியது. டென்ட் பறந்து விட்டது. பாபா கேட்டார், பகவான் கேட்கின்றார், டென்ட் அசைந்ததா, இதயம் அசைந்ததா? 100 இன்ச்சுக்கும் அதிகமாக மழை பெய்தது அந்த நேரம். அப்பொழுது அசைக்க முடியாத தன்மை எப்படி இருந்தது என்று பாபா கேட்கிறார். 83ஆம் ஆண்டு முரளி, பயங்கர மழை பொழிந்த காலத்தில் பாப்தாதாவுடைய மகா வாக்கியம், அசைக்க முடியாதவராக, நிலையானவராக, உறுதியானவராக எந்த அளவுக்கு இருந்தீர்கள்? இந்த உலகம் அலைச்சலுக்கு உரிய உலகம்தான், அலைச்சலுக்கு உரிய உலகம்தான். இதில் அசைக்க முடியாதவராக இருந்தீர்களா? அடுத்தது திருப்தி. 3 விஷயங்களில்
இந்த உலகம் அலைச்சலுக்கு உரிய உலகம். பழைய உலகம் என்றாலே அலைச்சலுக்கு உரிய உலகம். அசைக்க முடியாத தன்மை. 3வது திருப்தி. தானும் திருப்தி, மற்றவர்களும் திருப்தி, சேவையில் திருப்தி. இந்த 3 விஷயங்கள் முரளியில் உள்ளன. சுதந்திரமாக எந்த அளவுக்கு ஆகியிருக்கிறீர்கள்? சுதந்திரம் என்றால் அர்த்தம் பறக்கக்கூடியவர்கள், எங்கேயும் கட்டப்பட்டவர்கள் இல்லை. எந்த பொருளிலும், எந்த மனிதர்களிலும், எந்த சேவையிலும் மாட்டிக்கொண்டிருக்கவில்லை தானே? எந்த நினைவிலும் மாட்டிக்கொண்டிருக்கவில்லையா? எந்த இடத்திலேயும் மாட்டியிருந்தாலும் நாம் பறக்க முடியாது. இந்த யாத்திரை சுதந்திரத்துக்கான யாத்திரை, சம்பூர்ண முக்தி அடைவதற்கான யாத்திரை. இது எதிர்காலத்தில் இல்லை, இப்போ இங்கே. ஆக இன்றைய பட்டியினுடைய கடைசி தினம் 22ஆம் தேதி அக்டோபர் மாதம் 24வது வருடத்தில் உள்ளே நுழைந்தோம். இப்போ வெளியில் வரும்பொழுது 6 பிப்ரவரி 2025ஆம் ஆண்டு வெளியில் வந்திருக்கிறோம். இது ஒரே ஒரு நாளில் வெளிவந்தது போல. ஒரு இரவு முடிந்தது, அவ்வளவுதான். 108 நாட்களுக்கான பட்டி அதுவும் முடிந்து இருக்கிறது. ஒரு நாளாகத்தான் இருந்தது, ஒரு இரவாகத்தான் இருந்தது, அவ்வளவுதான். ஆக 108 நாட்களுக்கான பட்டியில் நாம் நியமத்தை உருவாக்கியிருந்தோம். 2 மணி நேரம் அமிர்த வேளை, சம்பூர்ண அகண்ட பிரம்மச்சரியம் நியமமாக இருந்தது. பிரம்மச்சரியம் இல்லாமல் ஆன்மீக சாதனை என்பது துண்டிக்கப்பட்ட ஒன்றாகி விடுகிறது. அது பூர்ணமாக இருக்காது. மாயாவினுடைய சக்திசாலி ரூபங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஓஜஸ்வி தேஜஸ்வி கிராந்தி, பிரகாசமான ஆற்றல் மிக்க புரட்சி. பிரம்மச்சரியம் நம்மை பிரகாசம் உடையவராக, ஆற்றல் உடையவராக, ஓஜஸ்வியாக ஆக்கியிருக்கிறது. ஒருவேளை பிரகாசம் சுமையாகிவிட்டால், அந்த பிரகாசம் ஒருவேளை தொலைந்து விட்டால், பிரம்மச்சரியம் அழிந்து விட்டால், ஆத்மீகத்தில் முன்னேற்றம் என்பது அடையவே முடியாது. இது நிகழ்வது மெல்ல மெல்லத்தான். ஆகவே அடுத்த நியமம் என்னவாக இருந்தது? பிரம்மச்சரியம். 3வது நியமம் டயட், உணவு விஷயம். சமைத்த உணவு ஒரு முறை, மற்ற நேரங்களில் சமைக்கப்படாத உணவு. இது ஒரு கேட்டகரி, ஒரு பிரிவு. 2வது கேட்டகரி, 2வது பிரிவு முழுமையாக சமைக்கப்படாத உணவு, ரா டயட். 3வது கேட்டகரி லிக்விட் பிராணிக், அதாவது நீர் ஆகார அருந்தக்கூடிய பிராணிக். 4வது ஃப்ருட்டேரியன், வெறும் பழங்களை மட்டும் உண்ணக்கூடிய நியமம். நம்முடைய சரீரம் வெறும் உணவினால் அல்ல. நம்முடைய சரீரத்திற்கு உணவு தேவையில்லை, சார்ஜிங் தேவைப்படுகிறது. எந்த உணவு நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமோ அது தேவையே இல்லை. அது ஒரு அடிமைத்தன்மை. உள்ளுக்குள்ளே நமக்கு போதை இருக்கிறது. ஆகவே பசி ஏற்படுகிறது. காலங்காத்தால் ஏதாவது வேணும், பிறகு ஏதாவது வேணும், பிறகு ஏதாவது வேணும். சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. 3 முறையுமே சமைக்கப்பட்ட உணவு, 3 முறையுமே திட உணவு. இது ஒரு விதமான அத்தியாச்சார கொடுமையாகும். இது சரீரத்துக்கு நாம் கொடுக்கும் இம்சையாகும். பிறகு இந்த சரீரம் நோயுடையதாக மாறிவிடுகிறது. நோய் வந்த பிறகு சொல்கிறோம், எனக்கு சக்தி கொடுங்க. எப்படி சக்தி வேலை செய்யும்? நீங்கள் இயற்கைக்கு எதிராக நடந்திருக்கிறீங்க. இந்த சரீரமே டிசைன் பண்ணப்பட்டிருப்பது பழங்களை சாப்பிடுவதற்காகத்தான். அதில் நீங்கள் தானியங்களை போட்டுட்ருக்கிறீங்க, அதில் நீங்கள் பாலை ஊற்றிட்டுருக்கிறீங்க. எனில் இம்சை செய்துட்ருக்கிறீங்க. இயற்கைக்கு புறம்பாக சென்று கொண்டிருக்கிறீங்க. இயற்கைகளினுடைய நியமங்களை உடைத்து கொண்டிருக்கிறீர்கள். இது எல்லாமே நோய்களாக ஆகிவிடுகிறது. நீங்கள் எவ்வளவு வைத்தியம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த சரீரத்திற்கு சார்ஜிங் தேவைப்படுகிறது. எப்படி மொபைலுக்கு என்ன வேணும்? எப்படி மொபைலுக்கு உலோகங்கள் தேவை, அந்த உலோகங்களுக்கான அந்த மெட்டீரியல் அதற்கு கிடைத்து விட்டது. இனி இந்த மொபைலுக்கு தேவையெல்லாம் என்ன? சார்ஜிங்கில் போடணும், அவ்வளோதான். அந்த சார்ஜிங் தான் என்னது? நம்முடைய உடலுக்கு பழங்களால் சார்ஜிங் ஏற்படும். சூரியனுடைய கிரணங்களால் அந்த சார்ஜிங் ஏற்படும். மரங்களின் மூலமாக அந்த சார்ஜிங் ஏற்படும். இயற்கையின் மூலமாக அந்த சார்ஜிங் ஏற்படும். வெயில் மூலமாக அந்த சார்ஜ் ஏற்படும். நாம் வெறும் காலால் பூமியில் நடப்பதால், வெறும் காலை கொண்டு பூமியை தீண்டுவதால் நமக்கு அந்த சார்ஜிங் கிடைக்கின்றது. பேர்ஃபுட் வாக். ஒரு உழவர் எப்படி பூமியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்? அங்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறது, காந்த அலை, காந்த புலம் இருக்கிறது. டச் பர்த்திங் சார்ஜிங்.
மிக அன்போடு தொடும் பொழுது அங்கு ஆற்றல் கிடைக்கிறது. அன்போடு வெறும் காலோடு நடக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது. மேலும் யோகத்தின் மூலமாக அந்த சார்ஜிங் ஏற்படும். பவித்ரதாவின் மூலமாக அந்த சார்ஜிங் ஏற்படும். குஷியின் மூலமாக அந்த சார்ஜிங், அதாவது ஆற்றலை தனக்குள் ஏற்றிக்கொள்ளும், நிறைத்து கொள்ளும் அந்த நிகழ்வு ஏற்படும். பிரபுவினுடைய அன்பினால் அந்த சார்ஜிங் ஏற்படும். ஆத்மாவை இறை அன்பினால் மட்டும், பாபாவினுடைய அன்பினால் மட்டும் நிறைத்து கொள்ளுங்கள். வேறு எதுவுமே தேவைப்படாது. ஆனால் நாம் உடலுக்குள்ளே, வயிற்றுக்குள்ளே அவ்வளவு நிறைத்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாமே ஒரு விதமான அடிக்ஷன், அடிமைத்தன்மை. இவை எல்லாமே ஒரு விஷத்தன்மை ஆகி கொண்டிருக்கிறது. உடலுக்குள் நாம் கொடுக்கக்கூடிய திட உணவுகள் என்ன உள்ளே திணித்து கொண்டிருக்கிறோமோ அவை அனைத்தும் வெளியேறி கொண்டே இருக்கிறது, வெறும் சக்கையாக. இப்பொழுது தேவை என்ன? பிராணிக் லிவிங். நாம் சார்ஜின் மூலமாக தன்னை வழிநடத்த வேண்டும். இந்த சரீரம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது, இது பற்றிய புரிந்துணர்வு வேண்டும். மூன்றாவது என்ன? 1 மணி நேரம் இயற்கையினுடைய தொடர்பினில், சாநித்தியத்தில் இருக்க வேண்டும். மரங்களை கையால் தொட வேண்டும், கற்களை கையால் தொட வேண்டும், நதியை பார்க்க வேண்டும், கடலை பார்க்க வேண்டும், அருவியை பார்க்க வேண்டும், கால்களை தண்ணீரில் நனைக்க வேண்டும். ஒவ்வொரு பொருளையும், இயற்கையினுடைய ஒவ்வொரு பொருளையும் அன்போடு தொட வேண்டும், தொடர்பில் வர வேண்டும். அப்பொழுது பிராணிக் ஊர்ஜா, ஆன்மீக சக்தி, ஆற்றல், உயிர் ஆற்றலுக்கான சக்தி நமக்குள் நிறைந்து கொண்டே வருகிறது. இதன் மூலம் சரீரம் நோயிலிருந்து விடுபட்டு விடுகிறது. மனம் ஆற்றலினால், ஊர்ஜாவினால் நிறைகின்றது. லகுவான தன்மை வந்து விடுகிறது உடலிலும் மனதிலும். ஆனால் எவ்வளவு தானியங்களை உள்ளே சாப்பிடுவோமோ, பருப்பு, அரிசி, சாதம், கோதுமை, உப்பு, மசாலாக்கள், இவையெல்லாம் நோய்களைத்தான் தருகின்றன. எல்லாவற்றையும் எரித்து வறுத்து வேக வைத்து இயற்கையினுடைய எல்லா இயல்பான தன்மைகளையும் மாற்றி இயற்கைக்கு புறம்பாக செல்லும் பொழுது இயற்கையும் தண்டனை தரத்தானே செய்யும். அடுத்தது என்ன? நான் மந்திரம், நான் ஆத்மா சிவபாபாவை நிரந்தரமாக நினைவு செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது மூன்றாவது, நான் முரளியை ஆழமாக படித்து கொண்டிருக்கிறேன், ஸ்டடி செய்து கொண்டிருக்கிறேன். அதுவும் 3 மணி நேரம். யார் அந்த அளவு முரளியை அத்தியன், மனப்பாடம் செய்வதில், சிந்தனை செய்வதில், ஸ்டடி செய்வதில், ஆராய்ச்சி செய்வதில் பிஸியாக இருப்பார்களோ அவர்களுக்கு வேறு விஷயங்களில், வீணான விஷயங்களில் செல்வதற்கு நேரமே இருக்காது. யார் முரளி படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க, முரளியை ரிவைஸ் பண்ணுறதில்ல, ஸ்டடி பண்ணுறதில்ல நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க எப்படி இந்த ஆன்மீக மார்க்கத்தினுடைய ஆழத்திற்கு செல்வார்கள்? அவசியம் வாணி படிக்க ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் ஒதுக்கத்தான் வேண்டி இருந்திருக்கிறது, ஒதுக்க வேண்டும். சேவாங்கிற சப்ஜெக்டு 4th, 4வது சப்ஜெக்ட், 4வது பாடம். ஆனால் நாம் அதைத்தான் முதல் பாடமாக வைத்திருக்கிறோம். இரவும் பகலும் அதிலேயே ஈடுபட்டிருக்கிறோம். நம்முடைய லட்சியம் என்னவாக இருந்தது, என்னவாக இருக்கிறது? பைசா, சேவா. சேவையின் மூலமாக என்ன கிடைக்கிறது? பெயர், புகழ். அதையெல்லாம் நிறுத்தி விடுவோம். பட்டியினுடைய முதல் நாளிலேயே இந்த நியமங்கள் எல்லாமே கூறப்பட்டிருந்தன. இன்று இந்த பட்டியினுடைய அந்திம தினம். ஆக இன்றைய முதல் காரியம் என்னது? த லாஸ்ட் டெஸ்ட், கடைசி பரீட்சை. முரளியில் பாபா தயாராகுவதற்காக சொல்லியிருக்கிறாங்க. சுதந்திரத்தா, அசைக்க முடியாத நிலை, திருப்தி, இதெல்லாம் தயாராகணும். பாபா சொல்கிறார். குழந்தைங்க சொல்கிறாங்களாமா, அந்த மாதிரி ஏதாவது சூ மந்திரம் போட்டுருங்க பாபா. பாபா சொன்னாங்க, சிவ மந்திரம்தான் சூ மந்திரம், அதிசயம் செய்யக்கூடிய மாயாஜால மந்திரம். எப்படி இயற்கையினுடைய வேகம் அதிகமாகி கொண்டிருக்கிறதோ அதுபோல உங்களுடைய புருஷார்த்தத்தினுடைய வேகம் அதிகமாக வேண்டும். இது 1983 கூறியிருந்தார். முக்கியத்துவம் எதற்கு கொடுக்க வேண்டும்? ஆன்மீகத்திற்கா அல்லது உலகாய வாழ்க்கைக்கா முடிவு செய்யுங்கள். பிறகு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? தபஸ்யாவிற்கா அல்லது உலகாய அனுபவங்களுக்கா? போகத்திற்கு, அதாவது சரீர தேவைகளுக்காக சாப்பிடுவது, இதற்கு எந்த ஒரு முடிவுமே கிடையாது. எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள்.
காலை சாப்பிட்டால் பிறகு மதியம் பசி, மதியம் சாப்பிட்டால் பிறகு மாலை நேரம் பசி, பிறகு இரவு நேரம் சிந்திப்பீங்க நாளைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும். இப்படி முழு வாழ்க்கையுமே சரீரத்திற்கு கொடுப்பதிலேயே, அதாவது உணவு வழங்குவதிலேயே போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆகாரத்தில், உணவில் கவனம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருக்கும். ஆனால் எல்லோரும் இது பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நல்ல விதமாக. நான் எந்த உணவு எடுத்துக்கொள்வது நல்லது என்று. இன்றைக்கு வாழ்வின் கடைசி நாள் என்றால் என்ன செய்வீர்கள்? நாளைக்கு காலையில் 6 மணிக்கு சரீரத்திலிருந்து வெளியேறி விடுவோம் என்றால் என்ன செய்வீர்கள்? 24 மணி நேரம் மிச்சம் இருக்கிறது. இந்த 24 மணி நேரத்தில் என்னென்ன செய்வீங்க? எல்லாவற்றிற்கும் முதலாவதாக எவ்வளோ பேருக்கு நாம் துக்கம் கொடுத்திருந்தோம், எத்தனை பேரிடம் கணக்கு வழக்கை உருவாக்கி வைத்திருந்திருப்போம். இது நமக்கு கடைசி தினம் என்றால் என்னென்ன செய்யப்பட வேண்டும்? இதில் கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கள். ஒருவேளை நான் இன்றிலிருந்து, இப்பொழுதிலிருந்து 24 மணி நேரத்திற்கு பிறகு சென்று விடுவேன் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும்? இது முதல் வேலை. இரண்டாவது வேலை அபு மான்சூன் ரிஃப்ளெக்ஷன். நீங்கள் சிந்தனை பண்ணுங்க, நான் மவுண்ட் அபுல இருக்கிறேன், பயங்கரமாக மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் பாபா கூறியிருக்கிறார், நல்லது, நீங்கள் ஒரு அனுபவத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க, அங்கே போன உடனே சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் இல்லையா? நாங்கள் மவுண்ட் அபு போயிருந்தோம், அங்கே நல்ல ஜோரா மழை பெஞ்சுது சொல்லலாம். நீங்கள் ஒரு பொழுதும் மலைகளின் மீது மழை பொழிந்ததை பார்த்துருக்க மாட்டீர்கள் இல்லையா? அதை பாருங்கள் நல்ல விதமாக. பாபா பாருங்கள், இவ்வளவு கடுமையாக மழை பெஞ்சிருக்கிறது, புயல் அடிச்சிருக்கிறது. ஆனால் எவ்வளவு நேர்மறையாக பாசிட்டிவாக சொல்கிறார். அடித்த காற்றுல கெட்டியிருந்த டெண்டெல்லாம், சாமியானெல்லாம் பறந்து போச்சு, பந்தலெல்லாம் பறந்து போச்சு. ஆனால் பாபா சொல்கிறார், உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்கிறது, ஒரு புது அனுபவம் கிடச்சிருக்குதுன்னு சொல்கிறார். மக்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. இந்த உலகமே அப்படித்தான், அலைச்சல் நிறைந்த உலகமாக இருக்கிறது. பாபா கேட்குறாங்க, இன்றைக்கு மவுண்ட் அபுல நல்ல மழை கொட்டும் போது ஒரு நாள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய புருஷார்த்தம் எப்படி இருக்கும்? சிந்தனை செய்யுங்க. நீங்கள் புகார் அளித்து கொண்டே இருந்தால் அவ்வளோதான், இவ்வளோ மழை பெஞ்சிட்டே, இவ்வளோ மழை பெஞ்சிடுச்சு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்கள் ரூமில் ஒளிகிட்டு இருக்கலாம், வெந்நீர் வராமல் இருக்கலாம், குளிர்ந்த தண்ணியாக இருக்கலாம். எந்த அளவிற்கு அதிகமான வசதி குறைவு இருக்குமோ அந்த அளவிற்கு அதிகமான மகிழ்ச்சி இருக்கும், அந்த அளவிற்கு அதிகமான சாதனா இருக்கும். எந்த அளவு பண பற்றாக்குறை இருக்குமோ ஒருவருக்கு, அந்த அளவிற்குத்தான் அவர்களுக்கு பணத்தினுடைய மகத்துவம் தெரியும். பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது வசதியான பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு பணத்தினுடைய மதிப்பு தெரியுமா என்ன? அவர்கள் வெறும் திருவிழா கொண்டாட்டம் பார்ட்டிகளிலேயே லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்து விடுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிரமமும் தெரிவதில்லை. யார் பணத்திற்கான சிரமத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பணத்திற்கான மதிப்பு தெரியும். அவர்கள் பைசாவும் எண்ணி எண்ணி பார்த்து செலவு செய்வார்கள். மதிப்பு இருக்கும், அதற்கான மதிப்பு தெரியும். எல்லாமே தானாகவே ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால், இயல்பாக சுலபமாக கிடைக்கிறது என்றால் அவர்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. எனவே சில சிரமங்களை வாழ்க்கையில் சந்திக்கத்தான் வேண்டும், அப்பொழுதுதான் அதன் மதிப்பு தெரியும். குறைந்தபட்சம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சங்கடத்தை சந்திக்க வேண்டும். ஆக மவுண்ட் அபுல நீங்கள் ஒரு நாளோ அல்லது 10 நாளோ நல்ல ஜோராக மழை பெய்யுதுன்னு வைத்துக்கொள்வோம். அப்போது அந்த நாள் நம்முடைய ஸ்திதி எப்படி இருக்கும், அதை பற்றி நீங்கள் சிந்தனை செய்யுங்க. மூன்றாவது, நேச்சர்ஸ் மெசேஜ். இயற்கை எனக்கு என்ன சொல்ல வருகிறது, என்ன கற்றுத்தருகிறது? ஒரு 10-15 நிமிடம் இயற்கையோடு ஒன்றி இருங்கள், சிந்தனை செய்யுங்கள். இந்த இயற்கை எனக்கு என்ன சொல்ல வருகிறது? இந்த நக்கி நதி, நக்கி லேக், இந்த ஏரி எனக்கு என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது? இந்த பகாடு, இந்த மலைகள் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது? சன்செட் பாயிண்ட், அனாதரா பாயிண்ட், இதெல்லாமே மவுண்ட் அபுல இருக்கக்கூடிய சைட்ஸின் இடங்கள். மேலும் குருஷிகர், கௌமுக், இந்த இடத்துக்கெல்லாம் போங்க. அங்கே 10-15 நிமிஷம் அமர்ந்துருங்க. இவைகள் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது, என்ன செய்தியை எனக்கு தருவதற்காக இவை இருக்கிறது. இவற்றிடம் ஏதோ சில செய்திகள் இருக்கிறது என்னிடம் கொடுப்பதற்காக. அவை என்ன? ஏகாந்தத்தில் அமர்ந்து சிந்திக்க வேண்டும், இயற்கையின் அருகில் சென்று சிந்திக்க வேண்டும். கடைசி, ஃப்யூச்சர் நியூஸ் ரிப்போர்ட், எதிர்கால செய்தி அறிக்கை. நீங்கள் இப்போ கேட்டீங்க, ஒரு சாம்பிள் கேட்டீங்க. 2035 வருடம் ஜனவரி 1ஆம் தேதி, அதில் நிலைமை எப்படி இருக்கும், சூழ்நிலை எப்படி இருக்கும்? இன்னும் 10 வருஷம்தான் இருக்கிறது, அதை விட குறைவாக கூட இருக்க முடியும்.
நாளைக்கே கூட வரலாம். இன்றைக்கு இரவு தூங்கி நாளைக்கு காலையில் விழிக்கும் போதே கூட இந்த உலகம் சூழ்நிலை வந்திருக்கும். விநாசம் ஆகாமலேயே கூட சொர்க்கம் வந்துடலாம். ஒருவேளை இதே சரீரத்தில் இருக்கும் பொழுதே கூட சொர்க்கம் வந்துடலாம். எந்த ஒரு உறுதியும் கிடையாது. காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க, சரீரம் அதே சரீரம்தான், முகம் அதே முகம்தான். கொஞ்சம் நிறம் வேணால் கொஞ்சம் வெண்மையாக இருக்கலாம் கருப்பிலிருந்து, அவ்வளோதான். இப்போது சத்தியுகம் திடீர்னு வந்துட முடியாதா என்ன? எது வேண்டுமானாலும் முடியும். அப்புறம் பாபாட்ட கூட கேட்டால் அவர் சொல்லுவார், ஆமாம், நான் விநாசம் சொன்னது, மகா யுத்தம்னு சொன்னதெல்லாம் மனதிற்குள்ளே ஏற்படக்கூடிய மகா யுத்தத்தை தான் சொல்லியிருந்தேன். மானசீக ஸ்தூலமானது கிடையாது, மானசீகத்தை தான் சொல்லியிருந்தேன்னு கூட பாபா சொல்லிடலாம். அப்போ ஒரே நாளில் கூட சொர்க்கம் வந்துடலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு தயாரா? அந்த காட்சி உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா? நாளைக்கு காலையில் வந்துடும். அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்ப்போடு தயாராகி இருக்கிறீங்களா? ஆக எதிர்காலத்தினுடைய நியூஸ் ரிப்போர்ட், செய்தி அறிக்கை கொடுக்கணும். அங்கே சூழ்நிலை எப்படி இருக்கும், அங்கே வாயுமண்டலம் எப்படி இருக்கும், அங்கே வெப்பநிலை சீதோஷ்ண நிலைகள் எப்படி இருக்கும், லக்ஷ்மி நாராயணன் இவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க, எல்லாம் எதிர்காலம் பற்றி தெளிவாக பார்க்கணும், சொல்லணும், எழுதணும். அப்போ இன்றைக்கு முரளியில் இதுதான். முரளி சின்னது தான், பார்ட்டிகளோட சந்திப்பு நிறைய இருக்கிறது. அதை நம்ம எடுத்துக்கல. நம்ம முரளியில் நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கிறோம். 7 கலரில் ஒரு கலரை தான் எடுத்திருக்கிறோம். இப்படி 7 தனித்தனியான பாயிண்ட்ஸ் இருக்கிறது, பெரிய பெரிய விஷயங்கள். அதில் ஒன்று சாட்சிக்கானது. ஆக இன்றைய பட்டியை பூர்த்தி செய்கிறோம். நாளையிலிருந்து புதிய பட்டி ஆரம்பம் செய்வோம். அடுத்தது 28 டெஸ்ட் இருக்கும், சரிதானே? நாளையிலிருந்து முதல்ல இங்கிலீஷ் வகுப்பு இருக்கும். அதே போல் தான் அடுத்த முரளி 1983 ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 21 நாளைக்கு நாளையிலிருந்து ஆரம்பமாகும். அப்படின்னா 27 வரை. 28 ஏமைட் 9 நடுவில் ஒரு டெஸ்ட் இருக்கும், ரீடேக் இருக்கும், சரிதானே? ஓஜஸ்வி புரட்சி இந்த பட்டி முடிவடைகிறது. கடைசி முரளியினுடைய இந்த பட்டியினுடைய கடைசி முரளியினுடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி இது. புதிருக்கான விடை கூற வேண்டிய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி இது அப்படிப்பட்ட ஒரு உலகம். இங்கு ஒவ்வொரு பொருளும் ஆடிக்கொண்டு நிலையற்றதாக இருக்கிறது. ஆனால் இதில் நாம் ஆடாதவராய் நிலையானவராய் இருக்க வேண்டும். இருக்கிறோமா என பாபாவும் பார்க்கின்றார். இந்த அலைச்சல் நிறைந்த உலகத்தில் என்னுடைய அசைக்க முடியாத குழந்தைகளினுடைய அழகு எப்படி இருக்கிறது என்று பாபா ரசிக்கின்றார். முரளியினுடைய முதல் பேராகிராஃபிலேயே இந்த விஷயம் இருக்கிறது. பாபா என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார்? குழந்தைகளிடத்தில் அசைக்க முடியாத ஸ்திதி, உறுதியான ஸ்திதி. அடுத்த கேள்வி, 2வது குரூப். ஒரு வீடு அவ்வளவு பிரியமானது, எல்லாவற்றை காட்டிலும் இனிமையானது, தனித்துவம் மிக்கது. ஆனால் அங்கே செல்வதற்கு டிக்கெட் கிடைக்காது. கர்மாதீத் மட்டும்தான் அதற்கான வழிமுறையாகும். அந்த வீடு எந்த வீடு? சரியான வீடு என்னது? ஸ்வீட் ஹோம், பரந்தாமம். 3வது கொஸ்டின் 3வது குரூப்புக்காக. உலகத்தில் குழப்பங்கள் நிறைந்திருக்கும் பொழுது நாம் இதை எப்படி பார்க்க வேண்டும் இந்த காட்சியை? பதில், சாட்சி பாவனையோடு. 4வது குரூப்புக்காக. ஒரு ராஜா மிகவும் தனித்துவம் மிக்கவராக இருந்தார். எல்லோருக்கும் உதவி புரிபவராகவும் இருந்தார். ஆனால் அவருடைய சபை, அரசவை என்பது யார் கண்ணுக்கும் தெரிவதே இல்லை. எந்த ஒரு முரசொலியும் அங்கு சத்தம் கேட்பதே இல்லை. யார் அந்த ராஜா? யார் அந்த ராஜா? பதில் என்னது? ஒரே ஒரு சிவபாபா. வெறும் சிவபாபா மட்டும்தானா? பாப் தாதா இருவர். அடுத்தது முதல் குரூப்புக்காக. நம்மிடம் சிறகுகளும் இருக்கின்றன, ஆனால் பறக்கவும் முடிவதில்லை. எது ஒட்டி கொண்டிருக்கிறது ஒரு நொடியில் பறக்க முடியாத அளவிற்கு? பதில், பற்றுதல். அது ஒட்டி கொண்டிருக்கிறது, பறக்க விடாமல். அவருடைய நட்பில் நாம் சேர்ந்தே செல்ல வேண்டும். இந்த பிரயாணம் முழுவதும் அவருடைய துணையிலேயே நடக்க வேண்டும். அவரோடு மட்டுமே சம்பந்தம் கொண்டிருக்க வேண்டும். அதுவும் துண்டிக்கப்படாத சம்பந்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆத்மா யார்? யாருடைய துணையில் நாம் செல்ல வேண்டும்? பதில் என்ன? பிரம்மா பாபா.
ஒரு மந்திரம் மிகப்பெரிய காரியங்களை செய்ய வைக்கக்கூடியது. அதை கேட்டதுமே எல்லா குழப்பங்களும் தீர்ந்து விடுகின்றன. அதை யார் தனதாக்கி கொள்ளவில்லையோ அவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக வளைவும் நெளிவுமாக இருக்கிறது. அது என்ன மந்திரம்? சிவமந்திரம். பதில் சிவமந்திரம். 4வது குரூப்புக்காக, யார் பாபாவோடு செல்வதற்கு ஆர்வத்தோடு இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சமமானவராகி கர்மாத்தி தாக்குவார். எனவே சொல்லுங்கள், செல்வதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள்? எப்படிப்பட்ட ஆத்மா? முரளியில் எப்படிப்பட்ட ஆத்மா சொல்லப்பட்டிருக்கிறது? சம்பன்ன ஆத்மா. இதுதான் பதில். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் தத்துவங்களினுடைய மாற்றத்தின் அடையாளங்களை. புரிந்தும் இருக்கிறீர்கள் தத்துவங்களுடைய வேகம் எவ்வளவு அதிகமாகி சென்று கொண்டிருக்கிறது. சொல்லுங்கள், இப்பொழுது யாருடைய வேகம் அதே போலவே அதிகரிக்க வேண்டும்? முரளியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குறிப்பாக ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. எதனுடைய வேகத்தை அதிகரிக்க வேண்டும்? அதுதான் கொஸ்டின். சுய மாற்றத்தினுடைய வேகத்தை அதிகரிக்க வேண்டும். இது பதில். அடுத்தது 2வது குரூப்புக்காக, யார் சேவையில் திருப்தியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் குஷியில் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். யார் சரியாக விதிகளை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியோடு தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கூறுங்கள், சேவையில் வெற்றி என்பது எப்படி கிடைக்கிறது? பதில், சக்திசாலி விதியின் மூலமாக. அடுத்து 3வது குரூப்புக்காக, யாருடைய பந்தனத்திலும் வர வேண்டாம், யாருக்கும் சுமையாகவும் இருந்துவிட வேண்டாம். தன்னுடைய வேகத்தை தன்னுடைய ஆற்றலில் வைத்து கொள்ள வேண்டும். திருப்தி என்பது என்னுடைய அலங்காரம், எனது நகைகள். சேவை என்பது என்னுடைய கர்மம். சொல்லுங்கள், எந்த ஆத்மாக்கள் திட தர்மத்தில் இருக்கிறார்கள்? பதில், சம்பூர்ண சுதந்திர ஆத்மா. கடைசி கொஸ்டின் 4வது குரூப்புக்காக, நான் கர்மம் செய்வேன், ஆனால் பலன் யாருக்கு? பாபா செய்ய வைப்பார், ஆனால் பிரயாசம் யாருக்கு? எப்பொழுது நான் கருவியாகி சேவை செய்வேனோ அப்பொழுது சொல்லுங்கள், கடைசியில் எனக்கு நிறைத்து என்ன கிடைக்கும்? கர்மங்களினுடைய பலன் பிராப்தி. இதுதான் பதில். ஓம் சாந்தி. நல்லது. நீயே ஓஜஸ்வி, நீயே தேஜஸ்வி, நீயே மிகப்பெரிய சக்தி. ஆத்ம உன்னதியை நோக்கி முன்னேறி கொண்டே செல்வோம். நீயே சூரியனுக்கு சமமான மகா ஜோதி. உன்னுடைய வார்த்தையில் ஒளி பொருந்தி இருக்கட்டும், சக்தி நிறைந்து இருக்கட்டும். தபஸ்யாவினுடைய ஒளியினில் பாபா என்ற வார்த்தை வரட்டும். அதில் ஆனந்த கண்ணீர் பெருகட்டும். மூச்சு காற்றில் பிராணன் இருக்கட்டும். முரளியின் குழலோசையின் ஆனந்த நாதம் எங்கும் ஒலிக்கட்டும். நீங்கள் மகா வீரர்கள், வஜ்ரத்திற்கு சமமான உறுதி மிக்கவர்கள். நீங்கள் புரட்சி வீரர், நீங்கள் கர்ம வீரர். இந்த முழு உலகத்திலும் உங்களுடைய மகிமை அபாரத்திலும் அபாரமானது. நீங்கள் ஓஜஸ்வியானவர்கள், பிரகாசமயமானவர்கள். நீங்கள் தேஜஸ்வியானவர்கள், ஆற்றல் மிகுந்தவர்கள். அளவில்லாத சக்திசாலியும் நீங்களே ஒழுக்கத்தினுடைய மகா புரட்சி வீரருமாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति
सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम। यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम। तेजस्वी तुम, तेजस्वी तुम, तेजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। की धुन में रमे बाबा की आस हो, बाबा की आस हो। श्वासों में प्राण हो, अव्यक्त एक मान हो, मुरली की तान का अनंत शंखनाद हो। तुम महावीर हो, वज्र के समान हो, कोई ना भेद सके ऐसी चट्टान हो। तुम क्रांतिवीर हो, तुम कर्मवीर हो, महिमा तुम्हारी जग में अपरंपार हो। तेजस्वी तुम, तेजस्वी तुम,